ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டிபிஏபி அப்படிங்கிற பிளாகில் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பற்றி நிறையா உங்களுக்கு விஷயம் சொல்லிகிட்டே வரேன். ஓகே, அதை பற்றி யூடியூப்லேயும் வீடியோலாம் போட்டு வரேன். ஆல்ரெடி சம்மை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது இன்னும் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சம் இஃப் அப்படின்றது பண்ணோம். அடுத்தது சம் இஃப் எஸ் பண்ணோம். அடுத்தது கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க்ஸ், கவுண்ட் இஃப் எஸ், இதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் பிளாக்ல இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சம் இஃப் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் டு கோச் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் த்ரூ டிபிஏபின்ற பிளாக் வச்சு. ஓகே, தமிழில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ சம் இஃப் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. சம்முன்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ சம் இஃப் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கிறத எப்படி அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுன்னா உலகத்தில் யார் ஒர்க் பண்ணாலும் சம் இஃப்ன்றது ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, அதில் உள்ள டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. எப்படி அந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்குது. ஸோ சின்டாக்ஸ் ஆஃப் த சம் இஃப் அப்படின்னு ஆச்சுன்னா இது என்னன்னா ஒரு ஃபார்மேட். எல்லாரும் எல்லா ஃபார்மேட்லையும் என்டர் பண்ண முடியாது இல்லையா, ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதான் பண்ணணும். அதுக்கு பேர் தான் சின்டாக்ஸ். ஸோ ஈக்குவல் டு சிம்பிள் போடணும், SUMIFன்றதை டைப் பண்ணணும், ஓப்பன் பேரந்திசிஸ் கொடுக்கணும், அப்புறம் ரேஞ்சுன்றது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்டுக்கு ரேஞ்ச் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். ஒரு எக்ஸலில் போயிட்டு ரேஞ்ச் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணி எக்ஸலில் போய் காமிக்கிறேன். அடுத்து ரெண்டாவது க்ரைட்டீரியா கொடுக்கணும், ஒரு கண்டிஷன். க்ரைட்டீரியானா ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் பண்ணால் இந்த ரேஞ்சில் உள்ளதை நம்ம சம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, கமா போட்டு அடுத்தது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறத எக்ஸலில் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆப்ஷனல் அப்படின்னு அர்த்தம். இது ரேஞ்ச் அப்படின்ற ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இல்லை, கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு அர்த்தம். அதுமாதிரி க்ரைட்டீரியா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கிடையாது, அதனால் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு அர்த்தம். ஆனால் இந்த சம் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, எந்த ரேஞ்சில் போய் நம்ம சம் பண்ணணும், இந்த க்ரைட்டீரியா பேஸ் இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி எந்த ரேஞ்சில் சம் பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுக்காம விட்டால் என்ன ஆகும், இந்த ரேஞ்சு ஒரிஜினலாக ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரேஞ்சில் உள்ளதே அது எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுரும். டீட்டெயில் அப்புறமா வந்து எக்ஸல்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் எது, ரேஞ்ச். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் பேர் என்ன, ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ கண்டிப்பாக கொடுக்கணுமா வேண்டாமா, கண்டிப்பாக கொடுக்கணும், ஏன்னா அது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இல்லை இல்லையா. ஓகே, ஸோ ஒவ்வொரு ரேஞ்சிலும் உள்ள செல்லில் நம்ம என்ன பண்ணோம், நம்பர்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நேம்ஸ் கொடுக்கலாம், அல்லது ஆரேஸ் கொடுக்கலாம், இல்லைனா நம்பர்களை கொண்ட செல் ரெஃபரன்ஸ்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குது. அது டீட்டெயிலாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிளாங்க் மட்டும் டெக்ஸ்ட் வேல்யூவாக இருந்தால் அவைகள் புறக்கணிக்கப்படும், இக்னோர் பண்ணப்படும். ஸோ நீங்கள் வந்து சம் பண்ண வேண்டிய இடத்துல போயிட்டு சம்னா என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்பர் இருந்தால் தான் சம் பண்ணுவோம் இல்லையா. நம்பர் இல்லாமல் அங்கே ஒரு டெக்ஸ்டாக இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு பிளாங்காக இருக்குன்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் சம் பண்ணும். ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து பண்ணுறோம் இல்லையா, அந்த சம் இஃப்னாலே ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து பண்ணுறது. ஓகே, அடுத்தது வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன, அது க்ரைட்டீரியா. அதோட பேர் என்ன, ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் பேர் க்ரைட்டீரியா. இப்போ இதை வந்து கண்டிப்பாக கொடுக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க. ஓகே, இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இல்லை, அதனால் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஓகே, அதே மாதிரி வந்து க்ரைட்டீரியா என்பது ஒரு நம்பராகவோ அல்லது எக்ஸ்பிரஷனாகவோ அல்லது செல் ரெஃபரன்ஸாகவோ அல்லது டெக்ஸ்டாகவோ அல்லது எந்தெந்த செல் ரெஃபரன்ஸ் எல்லாம் ஆட் செய்யணும்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கணும்னு வச்சுங்க. ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனையும் இதில் இன்சர்ட் பண்ணலாம். இந்த க்ரைட்டீரியாவுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், ஜஸ்ட் ஒரு நம்பர் கொடுக்கலாம், கிரேட்டர் தேன் 20 அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த இதை 20க்கு மேலே உண்டான எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, எக்ஸ்பிரஷனாகவும் கொடுக்கலாம். எக்ஸ்பிரஷன் என்னன்னா 25 + A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து எடுத்து கொடுக்கும். ஒரு 25 + Aன்றது ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் கொடுக்கலாம்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கு. மற்ற டீட்டெயிலாம் நம்ம எக்ஸலில் போய் நேராக பார்த்தா தான் நமக்கு புரியும்.
அதே மாதிரி பிளாங்க் மட்டும் டெக்ஸ்ட் வேல்யூகளாக இருந்தால் அவைகள் புறக்கணிக்கப்படும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண, மூணாவது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் சம் ரேஞ்ச் அப்படின்றது. இது வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டுமா? கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்தா என்னாவும், இந்த ரேஞ்சில் மொத்தம் 2 ரேஞ்ச் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் வந்து ஒரு ரேஞ்ச் கொடுத்து அதுக்கு கிரைட்டீரியா கொடுக்குறோம். இந்த ரேஞ்சில் இந்த கிரைட்டீரியாவில் இருக்கிறத சம் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ரேஞ்சில் இந்த கிரைட்டீரியாவில் இருந்துச்சுன்னா வேற ஒரு ரேஞ்சில் உள்ள டேட்டாவை சம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அந்த வேற ஒரு ரேஞ்சு தான் சம் ரேஞ்சுன்றது. அது வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுக்கலன்னா என்னாவும், ஒரிஜினலாக ஒரு ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் நம்பர் 1 ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அந்த ரேஞ்சில் உள்ள நம்பர் எல்லாத்தையும் பேஸ்ட் ஆன் த கிரைட்டீரியா ஆட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸலில் போயிட்டு அதோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, த பர்பஸ் இஸ் டு லேர்ன் சம் இஃப் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதை சுருக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை இங்கே கொண்டு போயிடுறோம். அடுத்தது இது வந்து இங்கே பாருங்க, டிபிஏபின்றது டிபிஏபி பஜாருக்கு உண்டான ஒரு பிராண்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட டெய்லி சேல்ஸ் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. டெய்லி சேல்ஸ் ரெக்கார்டு எங்கே இருக்குது? இப்போது இதில் வந்து டெய்லி சேல்ஸ் ரெக்கார்டு வந்து இதை மூவ் பண்ணி பார்த்தாச்சுன்னா இங்கே கீழே இருக்குது. ஓகே, இப்போ டெய்லி சேல்ஸ் ரெக்கார்டில் ஆர்டர் ஐடின்றது ஃபர்ஸ்ட் இருக்குது. அதில் O-4 times 0 0 0 0 0 1 அப்படின்னு இருக்கு. ஓகே, 4 times 0 1, 4 times 0 2, 4 times 0 3 சொல்லி போட்டு மொத்தம் ஒரு 7 ஆர்டர் ஐடி இருக்குது. இந்த 7 ஆர்டர் ஐடிக்கு உண்டான டேட் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனவரி 2023 ஒரே மாதத்தில் உண்டான டேட். அப்புறம் அதுக்கு எம்ப்ளாயி ஐடிஸ் இருக்குது. E-005 அப்படின்னா யார்? எட்வர்ட். E-003னா யார்? சார்லஸ். E-004னா யார்? ரோஜர். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஜன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் நம்ம வர வச்சுருக்கோம் இந்த இடத்துல. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றோம், இதை விட்டு போகிறேன். எம்ப்ளாயி ஐடி கொடுத்தாச்சுன்னா எம்ப்ளாயி நேமும் ரீஜனும் ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி செட் பண்ணலாம் வீலுக்கு கொடுத்து. அதுமாதிரி ப்ராடக்ட் ஐடி கொடுத்தாச்சுன்னா இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு ரிலேட்டடாக ப்ராடக்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், செல்லிங் கரன்சி, எம்ஆர்பி, இந்த எல்லோ கலரில் இருக்கலாம் பார்த்துங்க, செல்லிங் ப்ரைஸ், ஆர்டர் வேல்யூ, அப்புறம் வந்து ப்ராடக்ட் கேட்டகரி, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பர்பஸ் என்னென்னா சம் இஃப் பார்க்கணும் இல்லையா? ஸோ மூணாவது ஸ்க்ரீன் பார்த்து இப்போ ரெண்டாவது இந்த ஸ்க்ரீனில் போய் பார்க்கலாம். இப்போ சம்மோட சின்டெக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? சம்மோட சின்டெக்ஸ் இங்கே இருக்குது. ஈக்குவல் டு சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் range, criteria, within square bracket sum underscore range. ஸோ 3 ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் இருக்குது, இதை கொடுக்கணும் இல்லையா? ஸோ இது என்ன எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இங்கே கிளப்பி பார்க்கலாம். இப்போ அடுத்தது ஸோ இப்போ இந்த நம்பர் 4 இருக்கு இல்லையா? இதை நான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேங்க. ஓப்பன் பண்ணிடுறேன். நம்பர் 4ல் என்ன கொடுத்துருக்கோங்க பாருங்க. இப்போ நம்பர் 4ல் வந்து sum of order value of product category PROD டாட் வந்து ப்ராடக்ட் கேட்டகரி எந்த செல்லில் இருக்குது பாருங்கள், இந்த காலம் பியில் இருக்கு பாருங்க. காலம் பியில் ப்ராடக்ட் கேட்டகரி போட்டு எடிபிள் ஆயில்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ், எடிபிள் ஆயில்ஸ், ஃப்ரூட்ஸ், எடிபிள் ஆயில்ஸ், ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த ரெட் கலர் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா? இதில் தான் ஆர்டர் வேல்யூன்றது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் வேல்யூ வந்து ஆர்டர் நம்பர் 1ல் உண்டானது. அது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில். ஓகே, ஸோ இதோட ரீஜன் வந்து சவுத். இந்த எம்ப்ளாயி எட்வர்ட் சவுத் ரீஜனில் இருக்கிறார். இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த கோகனட் ஆயில் வந்து சேல் பண்ணுறாரு. 325 ரூபா ப்ரைஸ் சொல்லி போட்டு அதுக்கு 0.5% டிஸ்கவுண்ட் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் இஸ் 323.38 சொல்லி போட்டு ஆர்டர் குவான்டிட்டி ஒரு 25 வந்திருக்கு. ஸோ ஆர்டர் வேல்யூ வந்து இந்த 323.38 ப்ளஸ் இன்ட்டு 25 சொல்லி போட்டு 8085 அப்படின்றது வேல்யூ வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து எடிபிள் ஆயில், கோகனட் ஆயில் எடிபிள் கேட்டகரி இல்லையா? அது மாதிரி கீழே பார்த்துட்டே வந்தீங்கன்னா கோகனட் ஆயில் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடிபிள் ஆயில்னு சொல்லி இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி இங்கே பாருங்கள், ஃப்ரூட்ஸ்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஃப்ரூட்ஸாக இருந்தால் அதை சம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃப்ரூட்ஸாக இருந்தால் சம் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா எப்படி பண்ணணும்னா, இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே போய் ஃபில்டர் அப்ளை பண்ணணும். ப்ராடக்ட் கேட்டகரி போயிட்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரூட்ஸோட எந்த டோட்டல் எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 5346, இங்கே ஒரு 5346, ரெண்டுக்கும் சேர்ந்த டோட்டல் பார்த்தீங்கன்னா 10,692 வருது. அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ இதோட ஃபார்முலா எப்படின்னு சொல்லி தெரியணும்னா, நான் நிறையா வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. நான் ஒரு இடத்துல ஃபார்முலா போட்டேன்னா அதுக்கு
ஃபார்முலாவோட டிஸ்பிளே வந்து டெக்ஸ்ட்டாக வர வைக்கிறதுக்கு ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட் அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸை கொடுத்துருவேன். இப்போ இந்த எல்லோ கலர் ஏரியாவில் 10,692 வந்திருக்கிறதுல நம்ம சம்மி ஃபார்முலா கொடுத்துருக்கோம். அது என்ன ஃபார்முலானா இந்த ப்ளூ கலர் செல் போய் பார்த்தா தெரியும். ஈக்குவல் டு சம்மிஃப் ஓப்பன் ப்ராக்கெட் P10 to P16 கமா இந்த P10 to P16 தான் ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் அப்படின்றது. இந்த சின்டெக்ஸில் வந்து பாருங்க ரேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அதுதான். அடுத்து கமாக்கு அப்புறம் விதின் டபுள் கோட்ல ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ எப்படின்னு அர்த்தம், கிரைட்டீரியா வந்து டெக்ஸ்ட்டாக கொடுக்கலான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்பராக கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டாக கொடுக்கலாம். பட் இங்கே இடத்துல டெக்ஸ்ட் கொடுத்துருக்கு. ஃப்ரூட்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், கம்மா போட்டு அடுத்தது டிஃபால்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் சம் ரேஞ்சுன்னு இருக்குது, மூணாவது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். அது வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கோம். பட் இங்கே எனக்கு தேவைப்படுது. ஏன்னா இந்த ரேஞ்சை P10 to P16 போய் ஃப்ரூட்ஸை பாருன்னு சொல்லி சொல்கிறோம். அதுதான் இங்கே இருக்குது, P10 to P16. இப்போ ஃபில்டர் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட ரேஞ்ச் எங்கே இருக்குது, P10, 11, 12, 13, 14, 15, 16. இந்த 7 செல்லையும் வந்து இது ஒரு ரேஞ்சாக கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். ஓகே, ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வந்து கிரைட்டீரியா கொடுக்கணும். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இருந்தால் என்ன பண்ணணும், இந்த ரேஞ்சில் உள்ள டேட்டாவை சம் பண்ணணும். N10 to N6ன்னா என்ன அர்த்தம், இந்த ரெக்டாங்கிள் பாருங்கள், இதில் தான் N10 to N6 இருக்குது, இதில் உள்ள சம் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டோம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சுன்னா டேட்டு தெரியணும், நமக்கு ஆன்சர் வரணும் இல்லையா. ஸோ இந்த 7ன்றதில் அதை எப்படி ஃபில்டர் பண்ணுற டேட்டாவை மட்டும் சம் பண்ணி காமிக்கிறதுக்கு வெரிஃபிகேஷனுக்கு பர்பஸ்க்காக சொல்கிறேன். ஸோ இங்கே டோட்டல் ஆஃப் ஆல் செல்ஸ் N10 to N109 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. N109னா ஆக்சுவலாக வந்து இதை வந்து இப்போதைக்கு மாற்றிக்கிறேன். N109 முன்னாடி போட்டுருக்கு, N16 சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஓவரால் டோட்டல் 8,095, 5,346 சொல்லி போட்டு கடைசி நம்பர் 42,715 போட்டிருக்கு. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 78,825 சொல்லி சம் யூஸ் பண்ணி போட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் சம். ஸோ அதே மாதிரி இங்கே மேலேயும் வந்து இந்த இடத்துல சம் வர வச்சுருக்கோம். பட் சப் டோட்டல்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். சப் டோட்டல்லாம் என்னன்னா ரெட் கலரில் பாருங்கள், டோட்டலாக ஃபில்டர்டு செல்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல போயிட்டு ஃப்ரூட்ஸ் இருக்கிறது மட்டும் எடுத்து கிளிக் பண்ணி ஃப்ரூட்ஸ் மட்டும் கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த ரெட் கலர் செல்லில் பாருங்கள் 10,692 மட்டும் வந்துருக்கு. வேறு இந்த க்ரீன் கலர் செல்லில் பாருங்கள் ஓவரால் அந்த N10 to N16 என்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து சம் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் வந்து ஃபில்டர் மட்டும் தான் பண்ணியிருக்கு. ஸோ இதில் என்ன கண்டிஷன்னா, நம்ம இங்கே ஒரு கண்டிஷன் மேனுவலாக ஒர்க் பண்ணி ஃபில்டர் ஃப்ரூட்ஸ் ஜெல்லி மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கிறோம். இங்கே 10,692 வந்துருக்கு. ஸோ அதோட வேல்யூ வந்து இங்கே நம்ம சம் இஃப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ அதோட ஃபார்முலா இங்கே போட்டாச்சு, ஈக்குவல் டு சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் P10 ஃபுல் கோலன் P6 அப்படின்னு. P16ன்றது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் ரேஞ்சோட வேல்யூ. ரெண்டாவது கமா போட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் கிரைட்டீரியாவோட வேல்யூ வந்து விதின் டபுள் கோட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா அர்த்தம் டெக்ஸ்ட்னு அர்த்தம். ஃப்ரூட்ஸ்ன்றது ஒரு டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து எந்த டேட்டாவை சம் பண்ணணும், N10 to N16 என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சம் பண்ணணும். இப்போ ஃபில்டர் நான் ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒரிஜினலாக இந்த எல்லோ கலர் ஏரியா எந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம், I2ல வந்து சம் இஃப் அப்ளை பண்ணியிருக்கிறோம். I2ல உண்டானது இந்த ப்ளூ கலரில் உண்டான ஃபார்முலா டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் போய் பார்த்தோன்னா 10,692 சொல்லி வந்துருச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இப்போ சம் ஆஃப் ஆர்டர் வேல்யூ ஆஃப் கோகோனட் ஆயில்ஸ் இருக்கு. கோகோனட் ஆயில்ஸ்னால் என்னது? ஸோ ப்ராடக்ட் கேட்டகரியில் நம்ம முடிச்சாச்சு. ஓகே, ஸோ நம்பர் 1 பார்த்து முடிச்சாச்சு. ரெண்டாவது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் நேம் பாருங்கள். இதில் பாருங்கள் கோகோனட் ஆயில் இருக்குது, ஆப்பிள்ஸ் இருக்குது, சாக்லேட் 25 கிராம்ஸ் இருக்குது, கோகோனட் ஆயில் மறுபடியும் அடுத்தது 2ஆம் தேதி சேலாக இருக்குது, ஆப்பிள் மறுபடியும் 3ஆம் தேதி சேலாக இருக்குது. ஸோ ஆப்பிள் 1ஆம் தேதி சேலாக இருக்குது, 3ஆம் தேதி சேலாக இருக்குது. கோகோனட் ஆயில் 1ஆம் தேதி சேலாக இருக்குது, அப்புறம் 3ஆம் தேதி சேலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ போயிட்டு கோகோனட் ஆயில் மட்டும் நமக்கு ப்ரைஸ் வேணும் அப்படின்னாச்சுன்னா என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து இந்த மாதிரி மேனுவலாக ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க. கோகோனட் ஆயில் சொல்லி பார்த்துட்டு இங்கே போய் ஆர்டர் வெளியே ஒன்றா அப்படி செலக்ட் பண்ணி ஃபுல்லாக பார்ப்பாங்க. இதுக்கு வேற ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் இங்கே சப் டோட்டல் 9 சொல்லி ஒன்று ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம், 24,725. ஸோ அதே வேல்யூ இங்கே நம்ம கோகோனட் ஆயில் சொல்லி வர வைக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல கோகோனட் ஆயில் சொல்லி கொடுக்கணும். இப்போதைக்கு ஆப்பிள்ஸ் சொல்லி இருக்கு இல்லையா, ஆப்பிள் 692 வந்துருக்கு, 10,692. அது போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கோகோனட் ஆயில்னு மாற்றணும் இல்லையா. ஸோ கோகோனட் ஆயில் கரெக்டாக இங்கே என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதை கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு இருக்கிறத அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி வச்சுன்னா ஸ்பெல்லிங்கை பற்றி நம்ம ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஸோ இப்போ I5ல உண்டான ஃபார்முலாவில் அந்த ஆப்பிள்ஸ்ன்ற ஸ்பெல்லிங்கை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் V கொடுத்துன்னு கோகோனட் ஆயில் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி வந்துச்சு. இப்போ என்ட்ரி சார்ஜ்னா 24,724.6984 வந்திருக்கு. அதோட ஃபுல் ஃபிகர் தான் இந்த இடத்துல நமக்கு வந்திருக்குங்க. இந்த ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ட் அமௌண்ட் இங்கே வந்திருக்கு 24,725. வேற டோட்டல் எல்லா 7 செல்லோட டேட்டாவோட வேல்யூ டோட்டல்ன்ற இடத்துல 78,825 இருக்கு. என்ன மீனிங்னா 78,825 ரூபா டோட்டல் சேல்ஸ், 78,825, out of which coconut oil has been sold for 24,725. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த சம் இஃப்ன்ற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த சம் இஃப் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல ப்ளூ கலரில் இந்த இடத்துல கொடுத்துருக்க பாருங்க. இதில் வந்து நம்ம பார்த்தா என்ன ஃபார்முலான்ற டிஸ்பிளே ஆகிடும். இது நார்மலாக வந்து எப்படி பார்ப்பீங்கன்னா இந்த செல்லில் கிளிக் பண்ணுவோம், I5ல என்ன என்ட்ரி பண்ணிக்கணும், ஃபார்முலா பாரில் போய் பார்ப்போம். ஆனால் அந்த ஃபார்முலா பாரில் போய் பார்த்தா சின்னதாக இருக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் ஃபீல் பண்ணிங்க. அதனால் வந்து இந்த இடத்துல இந்த ப்ளூ கலரில் வந்து இப்போ பாருங்கள் ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட் I5 சொல்லி கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து I5ல என்ன இருக்கோ அந்த ஃபார்முலாவை டெக்ஸ்ட் மூலமாக கொண்டு வந்துடும். ஸோ என்ன ஃபார்முலா இருக்குது, ஈக்குவல் டு சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் G10 to G16. G10 to G16 எது, இப்போ நான் ஃபில்டர் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். G10ல இருந்து G16 வரைக்கும் அந்த ப்ராடக்ட் நேம்ன்றது இருக்குது. ஓகே, கோகோனட் ஆயில், ஆப்பிள், சாக்லேட் 25 கிராம், கோகோனட் ஆயில், ஆப்பிள், கோகோனட் ஆயில், வீட் 5 kg எல்லாமே இருக்கு இல்லையா. இதில் உண்டான ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் தான் வந்து G10 to G16. ஸோ ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், ஒரு ரேஞ்ச் வந்து கொடுக்கணுன்றதுனால G10 to G16 சொல்லி கொடுத்துருக்கோம். கமா போட்ட செகண்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மில் கொடுத்துருக்குறோம். ஓகே, அடுத்தது N10 to N16ன்றது இந்த ரெட் கலர் உண்டான வேல்யூஸ், ஆர்டர் வேல்யூ. ஸோ வந்து 24,725 இது கொண்டு வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து க்ரைட்டீரியான்றதை வந்து ஒரு டெக்ஸ்டாக கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஈக்குவலான டேட்டாவை வந்து வேற ஒரு ரேஞ்ச், சம் ரேஞ்ச் அப்படின்ற மூணாவது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டில் உண்டான சம் ரேஞ்ச் எடுத்து கொண்டு வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண பார்க்க போகிறோம், ஆறாவது. ஸோ இங்கே வந்து பேராமீட்டருக்கு கீழே ஆர்டர் வேல்யூன்னு இருக்குது. அது மாதிரி ரீஜன் வந்து சவுத் ரீஜனுக்கு 8,085 இருக்குது, நார்த்துக்கு 48,096 இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மூணாவது பாருங்கள் ரீஜன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எட்வர்டுன்றது சவுத் ரீஜன், அதே எட்வர்டு எங்கேயா ரிப்பீட்டாக இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை. சார்லஸ் வெஸ்ட் ரீஜன், ரோஜர் ஈஸ்ட் ரீஜன், சார்லஸ்னுடைய வெஸ்ட் ரீஜன் இது. ஸோ சார்லஸ்ன்றவர் இந்த வந்து 1ஆம் தேதி வந்து வெஸ்ட் ரீஜியனில் இருக்கிறார் இல்லையா. அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார், ஆப்பிள் சேல் பண்ணியிருக்கிறாரு. அதோட வேல்யூ வந்து 5,346. அதே மாதிரி வந்து சார்லஸ் வெஸ்ட் ரீஜியன் அடுத்தது இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரீஜனை மட்டும் ஃபில்டர் பண்ணி டேட்டா சம் பண்ணி கொண்டு வரணும், ஆர்டர் வேல்யூ கொண்டு வரணும். இந்த ஆர்டர் வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, ரெட் கலர் ரெக்டாங்கிளில், இதை வந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் இங்கே ஒரு எல்லோ கலர் இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ சவுத் ரீஜனில் உண்டான ஆர்டர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு சம் இஃப் E10 to E16 அப்படின்னு இருக்கு இல்லையா. E10 to E16 ஆனது இந்த ரேஞ்ச் இல்லையா. E10 to E16 என்ன இருக்கு, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, வெஸ்ட்டு, நார்த். ஸோ இதில் வந்து சவுத்து மட்டும் ஃபில்டர் பண்ணி நமக்கு டேட்டா வந்து மேனுவலாக பார்த்தா இந்த மாதிரி தெரியும் இல்லையா. ஸோ ஆர்டர் வேல்யூ இப்போ பாருங்கள், இந்த ரெட் கலர் ஏரியாவில் 8,085 இருக்குது, அதுதான் இங்கே வந்திருக்கு. இங்கே வந்து சம் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துருக்குறோம். என்ன சம் இஃப் ஃபார்முலான்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே ஈக்குவல் டு சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் E10 to E16 ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் கொடுத்தாச்சு. அடுத்து கமா, இங்கே வந்து முன்னாடி பாருங்கள் இங்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் கொடுத்தோம் இல்லையா விதின் டபுள் கோட்டில். இந்த இடத்துல கமா போட்டு B3ன்னு ஒரு செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ B3ல என்ன இருக்குது, SOUTHன்னு கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகி மற்றெல்லாம் ஸ்மால் லெட்டரில் போயிட்டு SOUTHன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் அப்படியே எடுக்கணும் B3. ஸோ இந்த ரேஞ்சில் E10 சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் நாட்டில் இதில் வந்து B3ல எனக்கு சவுத் இருக்குது. இதில் சவுத்தை மட்டும் எடுத்து சம் பண்ணி எந்த சம் பண்ணோம்னா சம் ரேஞ்சஸ் இங்கே என்ன கொடுத்துருக்குறோம், N10 to N16 which is ஆர்டர் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல ஆர்டர் வேல்யூ வந்து சவுத்துன்றதை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொண்டு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த டைப்புக்கு வேறு என்னது, கிரைட்டீரியா இஸ் கிவன் ஆஸ் ரெஃபரன்ஸ். ஸோ நம்ம டெக்ஸ்டாக கொடுக்கல, ஒரு ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம், B3ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். டபுள் கோட்டில் கொடுத்தா தான் அந்த டெக்ஸ்ட்டு. ஓகே, இங்கே டபுள் கோட்டுன்னு சொல்லி B3 கொடுத்துடக்கூடாது.
ஓகே, இங்கே வந்து B3ன்னு சொல்லி கொடுத்தா தான் B3யை ரெஃபர் பண்ணும். ரைட்? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்து நான் ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்றத போட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அதனால் இந்த வீடியோ வந்து இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் DPABன்றது யூடியூப் சேனல். ஓகே, என்னோட சேனல் பேர் யூடியூப் சேனல் DPABன்றது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ஃபர்தர் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு தகவல் வரும், மெசேஜ் வரும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, எங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ண முடியல, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்குலாம் வந்து ஆல்ரெடி நான் மெசேஜ் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி ஜிமெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு அதை சைன் இன் அப்படின்னு பண்ண முடியும். அந்த இடத்துல நீங்கள் சைன்இன் யூடியூப்பில் போய் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்கா ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம். கமெண்ட்ஸ் எழுதுங்க, தயவு செஞ்சு யாருமே கமெண்ட் எழுத மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் இந்த வீடியோ நல்லா இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை தர்றேன். ஓகே, நன்றி, டேக் கேர், பாய்.